75 டேஸ் வாட்ச் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 3 ஆஃபீஸ் விட்டு கிளம்பும்போது எங்கள் அம்மா கரெக்டாக கால் பண்ணி தம்பி கறி சமைக்கிறதுக்கு கொஞ்சம் பொருளும் வாங்கிட்டு வாப்பாருனாங்க. நானும் மண்டே ஆட்டிட்டு கறியை பக்காவாக வாங்கிட்டேன். தக்காளி கொடுக்கும்போது அவர் தம்பி கவரில் போட்டு தரேன் பாடினாரு. தோதானா இருக்கு அசால்ட்டாக போயிடுவேன். அசால்ட்டாக தான் வந்தேன். வீடியோ எடுக்கிறன்ற பேரில் தக்காளியை முட்டை டக்கியில் உருட்டி விட்டேன். அவனை பக்காவை தொடச்சி எந்த தடயமும் இல்லாமல் எங்கள் அம்மா கிட்ட குத்துட்டு எடுத்துன்னு போயிட்டு வழக்கம் போல வந்தோடனே இஞ்சி தூக்கலாக ஒரு டீயை போட்டு எங்கள் அம்மா சமைக்கிறதுக்குள்ள புக்கு படிச்சலான்னு பார்த்தா இந்த சென்டரா இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இப்போ நான் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்க புக்கு. அது லைட்டாக ஸ்கூல் புக் மாதிரி இருக்குது, ஆனால் நல்ல புக்கு தான் அது. அந்த புக்கு பதிலாக ஃப்ரெண்டு கிட்ட பேச்சு போட்டு அவனோட புக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த புக்கு தான் கரண்டா படிக்க போறேன். அந்த புக்கை படிச்சு முடிச்சோடனே நம்ம மட்டும் பக்காவா இருந்தா பத்தாது, நம்ம இருக்கிற இடமும் பக்காவா இருக்கணும்ட்டு பெட் அழகா கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமே ஒரு இடத்தையும் அழகா கிளீன் பண்றான்ற ஐடியாவிலேயே ஒரு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குரல் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து டேஸ்ட் மட்டும் பாத்துக்கப்பான்னாங்க. டேஸ்ட் பண்ண பக்காவா இருந்துச்சு. நம்ம 2 முட்டை தோசையை போட்டு காலங்கத்தால கறி முட்டை தோசை அவனை அப்படியே சாப்பிட்டேன். எங்க அம்மா கொஞ்ச நேரம் துணி காயறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். ஏஞ்சி வந்து முக்காவாசி துணி கீழே தான் இருந்தது, கிளிப்பு போடாததுனால. எப்ப எங்க அம்மா என் சேனலை கண்டுபிடிச்சி இதெல்லாம் பார்த்து என்ன செருப்பால் அடிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஜிம்முக்கு போறதுக்கு நிறைய நேரம் இருந்ததுனால சாப்பிட்டுட்டு என்னோட ஃபேவரட்டான ட்ராக் ஒன்று தைக்கிறதுக்காக போனேன். இந்த ட்ராக் நான் என்னமோ ஒரு 200 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பேன். ஆனா இந்த ட்ராக்கை கிழிச்சு தைக்கிற செலவே ஒரு 400 ரூபாய்க்கு பண்ணியிருப்பேன். அக்கா பார்த்துட்டு தம்பி இதெல்லாம் தையல் போட்டா நிக்காதுப்பான்னாங்க. எனக்கு தச்சு மட்டும் கொடுக்கா பரவாயில்லன்ட்டு அவங்க கிட்ட தையல் போட்டு வீட்டுக்கு வந்துட்டு டப்பு டிப்புன்னு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போற வழியில ஒரு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வீக்கான மசாலா தான் ட்ரைன் பண்ண போறோம். என் உடம்பு பார்த்தா எல்லாமே வீக்கா தான் இருக்கும், ஆனா அதுலயே ரொம்ப வீக்கான மசாலான பைசப்ஸும் ட்ரைசப்ஸும் தான் ட்ரைன் பண்ணேன். இன்னைக்கு பம்பு ஓரளவுக்கு இருந்துச்சு. அவனை ஒரு வாட்டி செக் இன் பண்ணிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு ஆஃபீஸ் லீவு, அதனால ஹோட்டல்ல போயிட்டு அண்ணன் இந்த தோசையை சாப்பிடல, பின்னாடி இருக்கு பாத்தீங்களா அந்த சப்பாத்தியை வாங்கி வீட்டில் பேலன்ஸ் இந்த கறியோட அவனை வச்சு சாப்பிட்டுட்டு அண்ணன் மட்டன் நண்பர்களே நாளைக்கு பார்க்கலாம்.